காலில் ஒன்று கழிச்சிருச்சுன்னா நாம திருப்பி துரத்துட்டு போய் அந்த நாய் காலில் ஒன்று கழிக்க முடியுமா? அப்படிதான். யாராவது அசிங்கமாக பேசினா பதிலுக்கு அசிங்கமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். சீமான் போன்றவர்கள் அந்த கருத்துக்களை வலியுறுத்தி சொல்லலாமே தவிர வார்த்தை பிரயோகங்கள் கொஞ்சம் கௌரவமாக இருக்க வேண்டும். அதுதான் அந்த ஒரு காரணம் தானே தவிர அவரை இந்த சட்டத்துல போட்டது சரியா தவறா எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு சட்ட ஞானம் கிடையாது. ஆனால் ஏதோ செய்த ஒரு தவறுக்கு வேறொரு தவறின் பேர அவரை போட்டிருக்காங்க. ஆனால் இன்று அவரை விடுதலை பண்ண சொல்லி அந்த தேசிய பாதுகாப்பு சட்டத்தை வாபஸ் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். நல்ல விஷயம்தான். அதை படிப்படியாக எல்லார்கிட்டையும் அது வந்துவிடும். அன்னைக்கு கூட நான் திராவிட கழகம் வந்து ஒரு சிடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னபோது நான் சொன்னேன், அதை வந்து திராவிட கழகத்தை தடை செய்ய வேண்டும் என்று காங்கிரஸ் சொல்லியிருக்காங்க. ரைட்டாக அதை பண்ண டிவியில கூப்பிட்டு பேசும்போது நான் சொன்னேன், ஒருத்தர் ஒரு டிவிடி ரிலீஸ் பண்ணா பதில் டிவிடி பண்ண வேண்டியது. இவங்க ஒன்றும் ஒரு போர் மாதிரி ஒரு காட்சியை இவங்களே செட்டப் பண்ணி எடுத்து சில பேர் இறக்குற மாதிரி வயதுல சும்மா டொமேட்டோ சாஸ்லாம் தெரிஞ்சு சினிமா ஷூட்டிங் பண்ணல. ஏற்கனவே நடந்த ஒரு சம்பவத்தை அவங்க வந்து தொகுத்து ஒரு டிவிடியா போட்டிருக்காங்க. ஆனால் என்ன சொல்லுவாங்க அரசாங்கத்துல, அந்த டிவிடியை நீங்கள் வெளியிடுவதற்கு முன்னால அதற்கு ஒரு சென்சார் சர்டிபிகேட் வாங்க வேண்டும். அந்த டிவிடி வெளிவருவதனால் சமுதாயத்தில் ஏதாவது பிரச்சனைகள் கலவரங்கள் வெடிக்கும் என்று எதிர்பார்த்தால் அதை தடை செய்யும் உரிமை அரசாங்கத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சட்ட ரீதியாகத்தான் எதிர்கொள்ள வேண்டும் தவிர அதுக்காக டிவிடி ஒருத்தர் வெளியில விட்டா அவங்கள கட்சியே தடை பண்ணணும்னு சொல்றது. எல்லாவற்றையுமே எல்லா சட்டத்தையும் நாம் சரியாக பயன்படுத்துகிறோமா என்று பார்க்க வேண்டும், எந்த அரசாக இருந்தாலுமே. ஆனால் அரசாங்கம் என்பது பல கட்சிகளின் கூட்டமைப்பு, பல கட்சிகளுடைய ஒரு இணக்கமான சூழ்நிலை, அதை பொறுத்துத்தான் சட்டங்கள் வேலை செய்கின்றன. உலகம் முழுக்க எல்லா தவறுகளுக்கும் ஏற்ற தண்டனை உண்டு, சட்டங்கள் உண்டு. ஆனா இந்தியாவில் மட்டும் சட்டம் தப்பு யார் செய்யறாங்களோ அதை பொறுத்து தான் தண்டனை உண்டா இல்லையா அப்படிங்கிறது இருக்கு. என்ன பண்ண முடியும்? தென்னிந்திய பிராமணர் சங்கம்ங்கிறது இல்லைங்க, மனிதராக பிறந்த எல்லாருமே இந்த சமயத்துல இலங்கை தமிழர்கள் கொல்லப்படுவதை கண்டிக்கிறோம். இது என்ன பிராமணர்கள் என்ன இதனால தனி வசதியா கும்பு முடிச்சவங்கள நாங்க கிடையாது. இதுல என்ன சொல்ல முடியும்? பிராமணர்கள் என்பவர்கள் அகிம்சையை விரும்புகின்றவர்கள், நான்வெஜிடேரியன் கூட சாப்பிடாத இருக்கிறவங்க, கடவுளுக்கு மரியாதை செலுத்துகிறவர்கள், கடவுள் நம்பிக்கை உடையவர்கள். இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல ஜாதி கலவரத்தினால எந்த பிராமணனும் ஜாதி கலவரத்தை தூண்டி விட்டதாக ஒரு ஜெயிலுக்கு போனது கிடையாது. எந்த பிராமணனும் இன்னொருத்தர ஜாதி கலவரத்துல கொலை செஞ்சதாக தண்டனை அடைஞ்சது கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த இலங்கை பிரச்சனை என்பதை முன்னாடி பார்த்த கோணம் என்பது வேறு. அந்த கோணத்தை இப்ப பார்க்க முடியாது. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுனாக்க திரு பிரபாகரன் அவர்கள் செய்தது சரிங்கிற அளவுக்கு வந்துடும். ஏனென்றால் இருகோடுகள் தத்துவம். இங்கே ராஜீவ் காந்தி கூட கொல்லப்பட்ட போது இது தவறாக தெரிந்தது. ஆனால் இது ராஜபக்சே செய்யக்கூடிய அநியாயங்களை பார்க்க பொழுது இதையெல்லாம் விட கொடூரமானவர் ராஜபக்சேங்கிற எண்ணம் வந்து விடுகிறது. அதைத்தான் நம்ம பார்க்க வேண்டும், அதைத்தான் நம்ம சொல்லணுமே தவிர இப்போ போய் நம்ம ராஜீவ்காந்தி கொலை வழக்கு முடிஞ்சு போச்சு, குற்றவாளிகளை பத்தி இதுவாயிடுச்சு, அதனால இப்ப அதை பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சாலே அதுலேயே விடை கண்டுபிடிக்க முடியாத பல கேள்விகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால நம்ம அதை பற்றி பேசுவதில் அர்த்தமில்லாத ஒரு விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் அது பிராமண சங்கமாக இருந்தாலும் சரி, பிராமணர் அல்லாத ஒரு சங்கமாக இருந்தாலும் சரி, மனிதனாக பிறந்து இந்தியாவில் இருக்கிறவங்க எங்கேயோ எந்த நாட்டில் இருக்கிறவங்க எல்லாமும் இதுக்கு வந்து இலங்கையை விட்டு எத்தனையோ மைல் தள்ளி வேற மொழி பேசக்கூடியவங்க எல்லாம் கூட இதை இந்த பிரச்சனையை அப்பாவி தமிழர்கள் கொல்லக்கூடாது, இது வந்து ஒரு மேசக்கர்ங்கிற மாதிரி அப்படியே ஒரு சினிமாவில் தான் பார்த்துருக்கோம். இது மாதிரி அப்படியே நூற்றுக்கணக்கான ஒரு செத்து முடியறதுல. அதே போல வந்து தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை எல்லாம் உபயோகிக்கிறது ரொம்ப அயோக்கியத்தனமான ஒரு செயல். ரசாயன குண்டுங்கிறது உலகத்திலேயே தடை செய்யப்பட்டிருக்குன்னா அதை போட்டு கொலை பண்றதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சங்கடமாக இருக்கிறது. இது எல்லாமே வந்து இது இந்த தேர்தல் இது பயன்படுமா படாதா, இதனால் ஆட்சி மாற்றம் ஏற்படுமா, இது எல்லாத்தையும் விட்டுட்டு நாம் அனைவருமே சேர்ந்து ஒரு கூட்டு பிரார்த்தனை செய்து
இந்த பிரச்சனை முடிவுக்கு வர வேண்டும் அப்படிங்கிறது தான். இது இலங்கை அரசு இதே முறையில் எடுத்துட்டு போனால் இது முடியவே முடியாது. அவங்க நினைக்கிற மாதிரி இன்னும் ஒரு வாரத்தில் முடிஞ்சிடும், அவர் பிரபாகரனை முடிச்சிடும், அதெல்லாம் நடக்காத காரியம். அதெல்லாம் 30 வருஷம் முடியாது, இப்போ முடிஞ்ச முடியும் அதெல்லாம் இல்லை. அதான் அவர்கள் அந்த ஈழ தமிழ் போராளிகளுக்கு இருக்கக்கூடிய வைராக்கியம் இலங்கை அரசுக்கு கிடையாது. இதை நம்ம பார்த்துட்டோம். ஏன்னா போராளிகள் அதே தான், இலங்கை அரசு தான் மாறிக்கிட்டே இருக்கு. அதனால நிரந்தரமாக இருப்பவர்களை அடிக்கடி மாறிக்கொண்டிருப்பவர்கள் வென்று விடுவது என்பது கொஞ்சம் கஷ்டமான ஒரு காரியம். இருந்தாலும் இது இந்த போர் என்பது நிறுத்தப்பட வேண்டும், உயிர்கள் காக்கப்பட வேண்டும். நான் அதை தான்